இன்ஸ்பெக்டர் வந்து வாங்க. எங்க வந்து இந்த கோயில்ல இருக்கிற விக்கிரகத்தெல்லாம் திருடி பழனிக்கு அனுப்பிச்சுறாரு. அது மாதிரி எல்லாம் இங்க நடக்கப்படாதுங்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு உங்களை காவல் போட்டிருக்காரோ? என்ன கோயிலுக்குள்ள ஷூ எல்லாம் போட்டு? சாரி சாரின்னா முருகனுக்கு அதெல்லாம் புரியுமா? அவர் என்ன கான்வென்ட்ல படிச்சிருக்காரு? அது தமிழ் கடவுள். எங்க வந்தேன்? அர்ச்சனையா அபிஷேகமா? ரெண்டு இல்ல, முனியாண்டிங்க. என்ன முருகன் கோயில வந்து முனியாண்டி கேக்குறேன்? அப்பனுக்கு முனியாண்டிங்கிற பேர் இல்லை, பழனியாண்டின்னு தான் கூப்பிடுவா. கிட்டையே சொல்லுங்க. ரிக்ஷாக்கார முனியாண்டி எங்க? ஐயோ, ஐயருக்கு ரிக்ஷாக்கார சங்கத்தெல்லாம் கிடையாதுன்னா. அந்த புள்ளாண்ட ஆறு எதுக்காக தேடுறேன்? ஒண்ணுமில்ல, மைனர் மாணிக்கத்தை கொலை செய்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டு போறதான் வந்தேன். துடிக்க வந்து பயந்துட்டு தெரியுமோ? அந்த பிள்ளையாண்டா உங்களுக்காக பயந்து எவ்வளவு நாளைக்கு தலைவரம் வருதா தெரியுமா? சரி, இப்ப எங்க இருக்கா? மங்கம்மா வீட்டுல தங்கச்சி பார்க்க. நீங்க கோயில பாத்துங்களா? சந்தோஷமான சமாச்சாரத்தை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். உமக்கு எதுக்கு சிரமம்? நானே போய் பிடிச்சிடுறேன். கொலகாரன வேற என்ன பண்றது? மங்கம்மா, இப்ப சுமதி கிடைச்சா போதும். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். யாருன்னு போய் பாரு. போலீஸ் ஆமாண்டா, இந்த கிட்வயர கிளறி அந்த இன்ஸ்பெக்டர் உண்மையை வாங்கி விட்டார். அது சரி சாமி, இப்ப எனக்கு உதவி செய்யணுமே. என்ன செய்யணும் சொல்லுடா. நம்ம சுமத்து வீடு தெரியுமா? யாரே கணபதியக்காரன் இருக்காரு, கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் டாக்டரா? அந்த பொடுதா சாமி. அந்த வீட்டுக்கு சீக்கிரமா போங்க சாமி. டோன்ட் வரி, பெட்ரோல் ஃபுல்லா பிடிச்சிருக்கேன். போங்க சாமி. போயிட்டே இருக்கேன். போங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா வந்துட்டு இருக்காரு சாமி. போங்க சாமி, போங்க சாமி. நேற்று சிண்டே பறக்கிறது இன்னும் ஸ்பீடு. சரி, ஒரு ஐடியா பண்றேன். எப்படி மரணக்கிணறுல மோட்டார் பைக் விடுற மாதிரி இருக்கா? கெட்டியா முடிச்சுடா. இங்க ஏன் நிறுத்திட்டீங்க? ரெஸ்ட் எடுக்கவா நிறுத்துறேன்? உண்டா வேடிக்கை பாரு. வேகமா போங்க சாமி, வேகமா போங்க சாமி. என்ன சாமி இது? பார்த்து ஓட்டுங்க சாமி. என்னடா வண்டி கோலம் போடுறது? என்ன சாமி இந்த நேரத்துல போய் பிஞ்சக்கிறது பாத்தியா? மூச்சு விட்டு விடுத்து கேட்கறதா புஷ்ஷுன்னு. என்ன சாமி இது? டயர் சிரிச்சு விடுத்து பஞ்சர். இப்ப என்ன செய்யறது? போட்டுன்னு போலாம் இல்லையா? சும்மா ஏன்டா கடவுளை காமனா கூப்பிடுற? டைரக்டா முருகான கூப்பிடுறேன். ஏதாவது ஒரு வழி பண்ணுவான். காளிமுத்து மச்சான், உன்னதான் தேடி வந்துட்டு இருக்கேன். முருகன் கைவிட மாட்டான்னு சொல்றேன். படிச்சுட்டு பாத்தியா? மலையேற போனாலும் வச்சிருந்த தயவு வேணும் பாட. ஏற்றிட்டு போடா சாமி. நான் என் ப்ராப்பர்ட்டி விட்டு வர முடியுமா? நீ போடா சீக்கிரம். வா மச்சான் வா. இன்ஸ்பெக்டர் வந்துட்டே இருக்காரு, போயேண்டா. கிட்டையர் முனியாண்டி எங்க? இங்கவா? என்ன கேக்குறியா? எங்க முனியாண்டி? அவனைத்தான் சார் மோட்டார் பைக்ல பின்னாடி ஏத்திட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருந்தேன். பாதி வெளியில பின்பாடம் குறைஞ்சு திரும்பி பார்த்தா பயலக்கானா. எங்க குச்சி எப்ப போறானே புரியல. கிடைப்பானோ? கிண்டலா பண்ற? இரு, உன்னை வந்து பேசிக்கிறேன். நீ வந்து பேசுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? இது வரைக்கும் நான் எப்படியுமே தப்பிச்சிருக்கேன். இனிமே இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிந்து தப்பிக்கவே முடியாது. இப்ப என்ன செய்யறது? நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு குழந்தை சுமத்தியால தான் முடியும். சுமத்தியா? ஆமா ஆமா, நான் வழிகாட்டுறேன். நேரா கிருஷ்ணமூர்த்தி ஐயா வீட்டுக்கு போ. குழந்தை சுமத்தி உள்ள இருக்குங்களா? இல்லீங்க, சுமதியோட ஸ்கூல்ல நாடகம் வந்தீங்க. அவங்க அப்பாவோட போயிருக்கா. என்ன வீட்டை பாத்துக்க சொன்னாங்க. ஆமா, நீங்க யாரு? நான் வந்து அவங்களுக்கு வேண்டியவன். காளிமுத்து, நேரா ஸ்கூலுக்கு வண்டி விடு. வசனத்தை எல்லாம் ஒழுங்கா ஒப்பிச்சாதான் நாளைக்கு நாடகம் நல்லா இருக்கும். என்ன சுமதி, உன் வசனத்தை சொல்லு. புலி வருது, புலி வருது, புலி வருது, புலி வருது.
முனியாண்டி சீக்கிரமா உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல சுமதி எங்க இருக்கான்னு சொல்லுங்கம்மா. யாரு யார் கூப்பிட்டது? அம்மா சுமதி எங்கம்மா? சுமதி எங்கே? விளையாடாதீங்கம்மா, நான் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கிறேம்மா. சுமதி எங்கம்மா? சுமதி எங்கன்னு சொல்லுங்கம்மா. சுமதி 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 எங்கம்மா இருக்கிற? எங்கம்மா இருக்கிற சுமதி? சுமதி சுமதி எங்கம்மா இருக்கிற சுமதி? சுமதி இன்ஸ்பெக்டர் ஐயா என்ன பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காருமா. அன்னைக்கு சொன்னீங்க கொலகாரம் யாருன்னு உனக்கு தெரியும். அது யாருமா? சொல்லுமா சொல்லுமா. சொல்லுமா சொல்லுமா சொல்லிடுமா சொல்லிடுமா. சுமதி அப்படியே ஓட நினைச்ச ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கொலகாரம் இல்லைங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. குற்றவாளி யாருன்னு இப்பவே நிரூபிக்கிறேன். என்ன விடுங்கம்மா, விடுங்க மண்ண. சுமதி 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 விட போறீங்களா இல்லையா? வேண்டாமா, அங்கே போகாதே, கீழே விழுந்துருவேன். கண்ணில்ல சொல்லுமா, சொல்லிடுமா. யாராவது கிட்ட வந்தீங்க கீழே குதிச்சிடுவேன். ஒண்ணும் இல்லப்பா. இப்ப சொல்லுமா, கொலை செஞ்சது யாருமா? முனியாண்டி சுமதி அம்மா, ஏமா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறேன். எந்த பாவியும் சேர்த்து கொலைக்கு நான் ஏமா ஜெயிலுக்கு போகணும்? அம்மா ஏமா பேச மாட்டேங்கிறேன்? பேசுமா, உண்மையை சொல்லுமா. கற்பகம், பேசாம அங்க போய் நில்லுங்க. சுமதி உன்னை கையெடுத்து கூப்பிடுறாமா, என்னை காப்பாத்துமா. இன்ஸ்பெக்டர், குத்தவாளி யாருன்னு நான் சொல்றேன். முனியாண்டிய நான் இப்படி இழுத்துட்டு போனதுக்கு காரணமே உண்மையை வரவழைக்கத்தான். ஏன்னா உங்க குழந்தைக்கு தெரிஞ்ச உண்மை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. மன்னிக்கணும், குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் உள்ள போட்டிட்டு போறோம். எல்லாரும் வாங்கம்மா. மைனர் மாணிக்கம் எப்படிப்பட்டவன் ஊருக்கே தெரியும். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என் மனைவி கோயிலுக்கு போயிருந்தா. ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பி வரல.
நான் அவளை தேடிட்டு போனேன். இன்ஸ்பெக்டர், நான் அங்க கண்ட காட்சி இருக்கே, அந்த சிறை வைத்தது நான் தான் கொலை செஞ்சேன். லாரியோ அடிச்சவன் செத்து போய்ட்டுதான் மத்தவன் நினைக்கட்டுமே. அவன் பணத்தை கொண்டாந்து நான் தான் நிர்வாகப்பட்டேன். எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாம என் மனைவி இறந்து போயிட்டா. அந்த வேதனையை மறக்கத்தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் குடிபோதையில் நான் எல்லா உண்மையும் சுமதிட்டு உளறிட்டேன். அதுதான் அவன் முனியாண்டிட்டு சொல்லி இருக்கணும். கிருஷ்ணமூர்த்தி, உண்மையை நீங்க மறைச்சதுனால ஒரு நல்லவனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர், உண்மையை ஒத்துக்கிட்டு நானும் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என் குழந்தை அனாதை ஆயிடுமேன்னு தான் நான் அதை மறைச்சேன். ஆனா இப்ப என் கண்ணுக்கு முன்னால இன்னொரு அப்பாவை பலியாகிறது என்னால தாங்கிக்க முடியல. நான் செஞ்ச தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிச்சேன். எல்லாரும் ஸ்டேஷனுக்கு கொண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. அப்பா சுமதி, சுமதி, முனியாண்டி, ஐயா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் சுமதியை கண்ணு கருத்துமா நான் காப்பாற்றுவேன் ஐயா. ரொம்ப நன்றிப்பா. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. மாம்பழம் வாழைப்பழம் நீயா? என் பையனுங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? யோ, என்ன பார்த்தா எப்படியா இருக்கு? இருட்டுல பிடிச்ச கொடக்கட்ட மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன மாமா? சுமதி, பகல்ல கொடக்கட்ட பிடிச்சாலே பார்க்க சகிக்காது. இருட்டுல பிடிச்சா எப்படி இருக்கும்? இந்த இது மாதிரி தான் இருக்கும். பின்ன ஏன் என் பின்னாடியே லோ லோ நாளையற? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சத்தமாட்டு பேசினா மோகராய பேத்து போடுவோம் பேத்து. நீ பேசாதயா? என்னடா நடு ரோட்ல வந்து சண்டை போட்டு டுசும் டுசும் ஃபைட்டிங்க. பின்ன பாருங்க சாமி. என்னத்த தாருங்க சாமி? சாமி, இவ வாய அடைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். ஏண்டா பொம்பளை வாய் அடக்கிறது அவ ஒண்ணு பண்ற. இவளை அழைச்சிட்டு முருகன் கோயிலுக்கு வா. அவ கழுத்துல 3 முடிச்சு போடு. சாமி